தாவேகா அரசே வெக்கமே இல்லையா அப்படின்னு திமுக தாவேகா அரசு மேல ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை முன் வச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? அதை பத்தி இந்த வீடியோல பார்த்துடலாம். நெட்வைஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்ருதி. இது நெட்வைஸ் ஒரிஜினல்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, திமுக தாவேகா அரசு மேல ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை முன் வச்சிருக்காங்க. வெக்கமே இல்லையா அப்படின்னு ஓப்பனா கேட்குற அளவுக்கு தாவேகா அரசு என்ன பண்ணாங்க, அதை பத்தி தெளிவாவே பார்த்துடலாம். நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை 2006 தான் முதன் முறையா அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உருவாக்குறாரு. அந்த திட்டம் முதல் அலகு அப்பவே முடிஞ்சிச்சு. 2021 திமுக அரசு தன்னுடைய ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்போ கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தினுடைய 2வது அலக திமுக அரசு, அதாவது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வராரு. அதுல அந்த திட்டத்தினுடைய முழு வேலைகளும் இப்போ முடிவடையும் தருவாயில இருக்கு. திறப்பு விழாவுக்கு ரெடியா இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அதை பார்வையிடுறதுக்கு வர்றாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் பதிக்கப்பட்ட கல்வெட்டு அகற்றப்பட்டிருக்கு அந்த இடத்துல இருந்து. இதுக்கு பல தரப்புல இருந்து பல்வேறு விமர்சனங்கள் முன் வந்துட்டு இருக்கு. திமுக தலைமையகம் தரப்புல இருந்து மிகப்பெரிய கண்டனத்தை முன் வச்சிருக்காங்க. அதுதான் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய தாவேகா அரசுக்கு வெக்கமே இல்லையா? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வகுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டத்துக்குமே தாவேகா அரசு ஸ்டிக்கர் மட்டும் தான் ஒட்டிக்கிட்டு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியையுமே கண்டனத்தையுமே முன் வச்சிருக்காங்க திமுக தலைமையகம். இந்த விஷயத்துக்கு திமுக தொண்டர்கள் சைடிலும் சரி, திமுக தலைமையகம் சைடில இருந்தும் சரி, பல்வேறு கண்டனங்கள் தொடர்ந்து எழுந்துட்டு வருது. இந்த நிலையில தான் திமுக தலைமையகம் சைடில இருந்து எந்த மாதிரி கேள்விகளை எழுப்பியிருக்காங்க, எந்த மாதிரி விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்டா திமுக தலைமையகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக அரசின் திட்டத்தின் மீது ஸ்டிக்கர் ஒற்றுவதற்காக கல்வெட்டுகளை அகற்றுவதற்கு வெட்கமாக இல்லையா திறமையற்ற விஜய் அரசே அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க 2வதா எந்த மாதிரி விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆட்சிக்கு வந்து இந்த 50 நாட்கள்ல எந்த ஒரு உருப்படியான திட்டத்தையுமே நிறைவேற்றாத இந்த திறமையற்ற விஜய் அரசு எங்களுடைய திராவிட மாடல் நாயகர் முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டத்துல ஸ்டிக்கர் ஒற்றுவதற்காக கல்வெட்டுகள் எல்லாம் அகற்றுவது அவங்களோட பயபீதியை தான் எங்களுக்கு காட்டுது அப்படின்ற மாதிரி கருத்துக்களையுமே முன் வச்சிருக்காங்க திமுக தலைமையகம். இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு தொடர்ந்து பல்வேறு கண்டனங்கள் பல்வேறு தரப்புல இருந்து எழுந்துட்டு வர நிலையில தான் இந்த விஷயத்துக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கல்வெட்டு வந்து சாலைக்கு, அதாவது ரோடுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கு. இதனால இந்த கல்வெட்டோட மேல் பகுதி ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இதனால கொஞ்சம் அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்குமே சான்சஸ் இருக்கு. அதனால இப்போதைக்கு இந்த கல்வெட்டு அகற்றப்பட்டு தனியா வைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஸ்க்ரூக்கெல்லாம் அதிகமா அதுல ஆட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கல்வெட்டு அதே இடத்துல வைக்கப்படும். வர 20ஆம் தேதிக்குள்ள வைக்கப்படும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் துறை அறிவிச்சிருக்காங்க. என்னதான் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் இந்த விஷயம் ஏன் இவ்வளோ பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தணும், இது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு என்ன மிகப்பெரிய காரணங்கள் அப்படின்னா, இந்த கல்வெட்டு மட்டும் அகற்றப்படவில்லை. இது மட்டும் ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படவில்லை. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் முதல்வன் திட்டம், அதாவது முந்தைய திமுக அரசுல கொண்டு வரப்பட்ட நான் முதல்வன் திட்டம், இந்த திட்டத்தினால பல்வேறு மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க. வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த நான் முதல்வன் திட்டத்துடைய பெயரவே மொத்தமா மாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வெப்சைட்ல நான் முதல்வன் திட்டத்தினால பயன்பெற்ற மாணவர்களுடைய டீடைல்ஸோ இல்ல இந்த நான் முதல்வன் திட்டம் சார்ந்த வீடியோக்குள்ள எதுவுமே இல்ல, டோட்டலாவே டெலிட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்துச்சு. அதாவது இந்த நான் முதல்வன் திட்டத்தை மொத்தமா பெயர் மாற்றி டிஎன் ஸ்கில்ஸ் கார்ப்பரேஷன் அப்படின்ற ஒரு பெயரை தாவேகா அரசு மாத்துச்சு. இதுக்கு அமைச்சர் திரு நிர்மல்குமார் என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னா, நான் முதல்வன் திட்டம் அப்படின்ற பேரே எங்க யாருக்கும் புரியல, அதனாலதான் டிஎன் ஸ்கில்ஸ் கார்ப்பரேஷன் அப்படின்ற ஒரு பேரை நாங்க வச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தையுமே கொடுத்திருந்தாரு. இது பல்வேறு தரப்புகள் இந்த விளக்கத்தை ஏற்கவே இல்லை, ஏற்க மறுத்திருக்காங்க. இந்த நிலையில இதை தொடர்ந்து இன்னொரு விஷயமே தாவேகா அரசு பண்ணுச்சு. என்ன அப்படின்னா, முதல்வர் படைப்பகம். அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்பவே பீஸ்ஃபுல்லா படிக்கிறதுக்காக முந்தைய திமுக அரசுல வந்து முதல்வர் படைப்பகம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ தாவேகா அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் அந்த முதல்வர் படைப்பகத்தை பராமரிக்கிறதுக்கான டெண்டர் பிரைவேட்டுக்கு விடப்பட்டிருக்கு. அந்த தனியாருக்கு விடப்படக்கூடிய அந்த டெண்டர்ல முதல்வர் படைப்பகத்துக்கு பதிலாக வெறும் படைப்பகன் மட்டுமே பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுவும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தான் தாவேகா அரசு மேல பல தரப்புல இருந்து ஒரு வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா,
முதல்வர்னு குறிப்பிடக்கூடிய எல்லா திட்டங்களுடைய பெயரையுமே இந்த தாவேக அரசு மாற்றிட்டே வருது. இதுக்கான காரணம் என்ன? முதல்வர்னு சொன்னாலே இது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் உங்களுக்கு ஞாபகம் வருவாரா? அதனாலதான் நீங்க முதல்வர் அப்படின்ற பெயரவே மறைக்க பாக்குறீங்களா அப்படின்ற கேள்விகளுமே பல தரப்புல இருந்து நெட்டிசன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாலுமே பல தரப்பினர் கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. இதன் அடிப்படையில தான், இதன் காரணமாகவும் தான் இந்த கல்வெட்டு அகற்றப்பட்டதுமே ஒரு சர்ச்சைக்கு உள்ளானது. இப்போ நீங்க சொல்லுங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி தொடர்ந்து திமுக அரசால உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு திட்டத்தினுடைய பெயர்களையுமே தாவேக அரசு மாற்றுவதும், முதல்வர் அப்படின்ற பெயரவே அழிக்க முயற்சிக்கிறதும், இதுக்கான காரணங்கள் என்ன? முந்தைய அரசால கொண்டு வரப்பட்டு உருவாக்கப்பட்டு தீட்டப்பட்ட திட்டங்களுக்கான பெயரை மாற்றுவதற்கான காரணம் என்ன? அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போல அரசியல் ரீதியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நெட்வைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.